Okay, good morning. Can you hear me? Can you see the screen presentation? I mean the Visual Basic present. Good morning. Can you all see the VB Press Visual Basic? Okay, fine. Right. So let's continue from yesterday's discussion. Right? நேற்று நாங்க discuss பண்ணதை continue பண்ணுவோம். Right? நம்ம பார்த்தது 2017 ஆண்டு question paper 5வது வினா 4வது கேள்வியை நாம் பார்த்தோம். 4வது கேள்வியில தரப்பட்டிருக்கிற அந்த கால்குலேட்டர் விண்டோ இப்போ நான் விஷுவல் பேசிக்ல டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். நினைக்க சொன்ன மாதிரி 2 மோட் இருக்கு. ஒன்று டிசைனிங் மோட், அடுத்து ரன்னிங் மோட். நீங்க டேட்டா பேஸ்ல படிச்ச மாதிரி. ரைட், நவ் த கால்குலேட்டர் இன் த டிசைன் ஃபார்மட். அந்த 4வது கேள்வியில ஏ பகுதியை நாங்கள் நேற்று டிஸ்கஸ் பண்ணினோம். என்னென்ன கண்ட்ரோல்ஸ் பாவிக்கப்பட்டிருக்கு, ஃபோம், ரைட், அதுல வந்துட்டு டூல் பாக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரோலையும் நாங்கள் எடுத்து வந்து போட்டிருக்கோம். லேபிள் பாவிச்சிருக்கோம், டெக்ஸ்ட் பாக்ஸ் பாவிச்சிருக்கோம், கமாண்ட் பட்டன் பாவிச்சிருக்கோம். லேபிள் வந்து ஒரு தகவல் நிலையா ஃபிக்ஸ்டா வந்து யூசருக்கு நிலையாக இருக்க வேண்டுமாக இருந்தால், தெரிய வேண்டுமா இருந்தால் நாங்கள் அந்த லேபிளை பாவிக்கிறோம். யூசரை ஏதாவது தகவலை உள்ளீடு செய்வதற்காக டெக்ஸ்ட் பாக்ஸை பாவிக்கிறோம். சில செய்நிரலாக்கத்துல வந்து ப்ரோக்ராமிங்ல வந்து ஒரு விடயத்தை நிறைவேற்றி கொள்ள வேணுமா இருந்தால், எக்ஸிக்யூட் பண்ண வேணுமா இருந்தால் கமாண்ட் பட்டன் பாவிக்கிறோம். ஸோ இந்த டூல் பாக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரோலும் எதற்காக பாவிக்கப்படுது, அதனுடைய பேர்கள் என்ன என்பது நான் உங்களுக்கு கூகுள் கிளாஸ்ல போட்டிருக்கிற பிரசன்டேஷன்ல இருக்கும். அதை நீங்க தெளிவாக பார்த்து கொடுங்க. ரைட், நாம இன்றைக்கு நாம பார்க்க போறது, நேற்று நாம பிரிவியே பார்த்தோம். ரைட், 5வது வினா 4வது கேள்வியில again பார்ட் ஏ பார்த்துட்டோம். பார்ட் பி கேட்கிறார், write the right codes to give the functionality to the following events. பின்வரும் நிகழ்வுகளை செய்து கொள்வதற்காக பாவிக்கப்பட வேண்டிய கோடுகள் என்னென்னு கேட்க. முதலாவது பி கேட்டிருக்கார், when we click on the exit button, close and exit the application. Close and exit the application. Right. இப்போ பாருங்க பிள்ளைகள், நான் இந்த ரிவைஸ் பண்ணதில்ல, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ரைட், நேற்று நான் பார்த்தது there is property window, this is toolbox, objects, form layout window, properties window ன்னு சொல்றதை நேற்று நாம் டிஸ்கஸ் பண்ணினோம். ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது இயல்புகள். ரைட், ஒவ்வொரு கண்ட்ரோல்லையும் டூல் பாக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரோல்லையும் அப்பியரன்ஸ், ஃபாண்ட்ஸ், கலர், அதுல என்னென்ன மாற்றங்கள், டிசைனிங்களோட சம்பந்தப்பட்ட அனைத்து இயல்புகளும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விண்டோவில் இருக்கும். அதை ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், உரிய மாற்றங்களை செய்து கொள்ளலாம். அதே நேரம் 2 விஷயம் நான் நேற்று சொன்னேன். இந்த கண்ட்ரோல்ஸ் எடுத்துக்கு வந்து நாங்க எங்களோட ஃபார்ம்ல போடக்குள்ள ஒவ்வொரு கண்ட்ரோலுக்கும் 2 விடயங்கள் இருக்கு. ஒன்று நேம் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, 2வது கேப்ஷன் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. நேம்ங்கிற ப்ராப்பர்ட்டி வந்துட்டு கணனி விளங்கிக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற நேம். அதனால நாம அதை என்ன செய்யறோம்னு சொன்னால், அந்த நேம்ன்றதுக்கு
இந்த கண்ட்ரோலுக்குரிய ப்ரிஃபிக்ஸ் என்னவோ அதை கொடுத்து இடைவெளி விடாம தொடர்ச்சியாக நாம பேர் எதுவும் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு லேபிள் பாவச்சிக்கோம்னா எல்பிஎல் பாவிக்கும், டெக்ஸ்ட் பாக்ஸ் பாவச்சிருக்கோம்னா டிஎக்ஸ்டி பாவச்சிருக்கோம், ரைட்? கொமாண்ட் பட்டன் பாவச்சிருக்கோம்னா சிஎம்டி பாவச்சிருக்கோம். அதே மாதிரி ஃபோம் நாங்கள் பாவச்சிருக்கோம், ஃபோம்ல தான் எல்லா கண்ட்ரோலையும் கொண்டு வந்து போடுறோம். ஃபோமுக்கு எஃப்ஆர்எம் ப்ரிஃபிக்ஸ் பாவச்சிருக்கோம், ரைட்? இப்படி ஒவ்வொரு கமாண்டுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரோலுக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபிக்ஸ் இருக்குது. நேம் கேப்ஷனுங்கிறது நம்மளுக்கு விசிபிள் ஆகின்ற பேர், நமக்கு தெரிகின்ற பேர். உதாரணமா லேபிள்ல வந்து நம்பர் 1ன்றது நமக்கு தெரியும், நம்பர் 2ன்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த இடத்தை நாம எங்க கொடுக்கோம்னா கேப்ஷன்ல கொடுக்குறோம், ரைட்? உதாரணமா கமாண்ட் பட்டன்ல பிரித்தல் அடையாளம் தெரியும். அப்ப நேமுக்கு சிஎம்டி டிவைடுன்னு கொடுத்துட்டு, ரைட்? அல்லது ஷார்ட் ஃபார்ம்லையும் கொடுக்கலாம், டிஐவி டிவ் உங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு கேப்ஷன்ல போயிட்டு பிரித்தல் அடையாளத்தை காட்டுறோம், ரைட்? எக்ஸிட் பட்டன் எடுத்தீங்கன்னா கமாண்ட் பட்டன் அவை நேம் வந்து சிஎம்டி எக்ஸிட்னு கொடுத்துட்டு கேப்ஷன்ல வந்து எக்ஸிட்னு டைப் பண்ணும். அப்பதான் எக்ஸிட் எங்களுக்கு தெரியுது, சரிதானே? ரைட். இப்ப நமக்கு பி பகுதியில நம்ம நேற்று பார்த்தோம் ஈவென்ட் ட்ரிவன் ப்ரோக்ராமிங். ஈவென்ட் ட்ரிவன் ப்ரோக்ராமிங் எக்ஸிட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுகின்ற பொழுது, அழுத்துகின்ற பொழுது, ரைட், அந்த சம்பவம் ஈவென்ட் நடக்கின்ற பொழுது என்ன செய்யணும்னா நம்ம அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோம்னா அது டக்குன்னு க்ளோஸ் ஆகணும். அதாவது அந்த ப்ரோக்ராம்ல இருந்து நம்ம எக்ஸிட் ஆகணும். எக்ஸிட் ஆகுறதுக்கு இந்த பட்டனுக்கு பின்னால கணனி இந்த விவி மொழியில வந்து எக்ஸிட் ஆகணும், இந்த பட்டன் கிளிக் பண்ணப்பட்டால் எக்ஸிட் ஆகணும் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும், கோடிங் எழுதணும். இப்படியான சின்ன சின்ன கோடிங் தான் கேட்டு வந்திருக்கு. நான் எழுதி காட்டுறேன், கீழே நீங்க பார்க்கலாம், ரைட்? கீழே நீங்க பார்க்கலாம், கிளியர், ரைட்? Where is that? Right. When we click B பகுதிதான், when we click exit button, close and exit the application. Right. இதுல கோடிங் எழுதுறேன் அப்படின்னா இந்த எந்த விஷயத்துக்கு நாம கோடிங் எழுதணுமோ, எந்த பட்டனை கிளிக் பண்ணினால் கோடிங் வர வேண்டுமோ, உரிய விடயம் செயல்படுத்தப்பட வேண்டுமோ அதை நாங்க டபுள் கிளிக் பண்ணா எங்களுக்கு அப்பியர் ஆகுறது அந்த கோடிங் விண்டோ. உதாரணமா நான் எக்ஸிட் இந்த பட்டன் டபுள் கிளிக் பண்றேன். இப்ப பாருங்க, யூ got the கோடிங் விண்டோ, ரைட்? இந்த விண்டோ தான் நாம சொல்றோம் கோடிங் விண்டோ, சரியா? ரைட். ஈவென்ட்ஸ், ரைட். இந்த கோடிங் விண்டோல மேலுக்கு 2 பாக்ஸ் இருக்குது, ட்ராப் டவுன் பாக்ஸ். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்றால் ஃபார்ம்ல என்னென்ன கண்ட்ரோல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களோ அது அவ்வளவும் லிஸ்ட் டவுன் பண்ணப்படும். உதாரணமா கமாண்ட் பட்டன் கிளியர், கமாண்ட் பட்டன் டிவைட், கமாண்ட் பட்டன் எக்ஸிட், கமாண்ட் பட்டன் மைனஸ், கமாண்ட் பட்டன் மல்டிப்ளை, கமாண்ட் பட்டன் ஆட் ஓ பிளஸ் நேற்று நாம கொடுத்தோம். அதே மாதிரி லேபிள் 1, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 3 லேபிள் நாம கொடுத்திருக்கோம். நம்பர் 1, நம்பர் 2 ரிசல்ட். அதே மாதிரி வலது பக்கம் அந்த லேபிளுக்கு எதிராக டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருப்பீங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்பர் 1, டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்பர் 2, டெக்ஸ்ட் பாக்ஸ் ரிசல்ட்ஸ். அவ்வளவையும் இதுல இது காட்டும், சரியா? இதுக்கு வலது பக்கமாக பாத்தீங்கன்னா, இதுக்கு வலது பக்கமாக பாத்தீங்கன்னா இருக்கிறது தான் ஈவென்ட். இந்த ஈவென்ட் சரியா விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். இப்ப நான் மவுஸ் பாயிண்டரால என்ன செய்யறேன்னு சொன்னா எக்ஸிட் பட்டனை டபுள் கிளிக் பண்றேன். So click is an event, right? அதே போல இதுல தெரியுறதெல்லாம் ஈவெண்டை சார்ந்தது. drag and drop இதுக்கு வந்து போடுறோம் ஈவென்ட். drag over அதுக்கு மேலால drag பண்ணக்குள்ள that is an event. உதாரணமா
எக்ஸிட் பட்டனுக்கு மேல நாம கர்சரை கொண்டு போனால் க்ளோஸ் ஆகும். ட்ராக் ஓவர். கெட் ஃபோக்கஸ். நீங்க மவுஸ் பாயிண்டரை விட்டுட்டு கீபோர்ட்ல டெப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எக்ஸிட் பட்டனுக்கு வருகின்ற பொழுது எக்ஸிட் பட்டன் சும்மா இருக்கிறது ஒரு டொட்டட் லைனால என்ன செய்யும், ஃபோக்கஸ் ஆகும். ஸோ ஃபோக்கஸ் ஆனால் எக்ஸிட் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட் ரைட், மவுஸ் டவுன், மவுஸ் பாயிண்டரையை மேலுக்கு எடுத்துக்கின்ற பொழுது தட் இஸ் அன் ஈவெண்ட், எக்ஸிட் ஆகும். இப்போ இங்க கேள்வியில தந்திருக்கார், கிளிக் பண்ணினா என்ன செய்யணும் தந்திருக்கார். Somebody is getting one. இப்ப இதுதான் ஒரு கோடிங் எழுதுவதற்குரிய ஃபார்மட். இதுதான் கோடிங் எழுதுவதற்குரிய ஃபார்மட். பிரைவேட் சப்ங்கிறது அது ஒரு வசன அப்படித்தான் ஸ்டார்ட் ஆகும் விபில. சிஎம்டி எக்ஸிட் அண்டர்ஸ்கோர் கிளிக் என்று சொன்னால் சிஎம்டி பட்டனை நாம கிளிக் பண்ணுகின்ற பொழுது இதுக்கு இடையில பாருங்க கர்சர் பிளிங்க் ஆகிக்கொண்டு நம்ம என்ஸ் அப்படின்றது ரைட். இந்த இடத்துல விஷுவல் பேசிக் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும், என்ன செய்யணும் என்ற விஷயத்த கோடிங் எழுதணும். எழுதிட்டு பிரைவேட் சப்ல ஆரம்பிச்சோம், பிரைவேட் சப் முடிக்கணும் என்ஸா. இது அதோட ஸ்ட்ரக்சர் ரைட். நம்ம கமாண்ட் பட்டனை கிளிக் பண்ணினா எக்ஸிட் பட்டனை கிளிக் பண்ணினால் என்ன சொல்றார், கால்குலேட்டர் ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆகும். அப்ப அதுக்கு அந்த விபி லாங்குவேஜ்ல பாவிக்கிற கோடிங் இதுதான், end or unload me, right? And I'll just type end, right? I'll just type end, right? இப்ப பாருங்க we will run. இப்ப கால்குலேட்டர் வந்து ரன்னிங் மோட்ல இருக்கு, right? I'll just click exit button கிளிக் பண்றேன். சோ எக்ஸிட் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு கோடிங் தந்திருக்கார், எண்ட் எழுதாட்டி நீங்க என்ன செய்யலாம், அன்லோட் மீ என்று எழுதலாம். அன்லோட் அன்லோட். இது ஒரு கோடிங். சி பார்ட் கேட்கார், இவ்வளவுதான். That's it. C part கேட்கார், when click on the clear button, clear the text boxes. எதை கிளிக் பண்ணும்போது நடக்கணுமா, clear button கிளிக் பண்ணும்போது நடக்கணும். Right. We'll go to design mode. Right. Clear button செலக்ட் பண்றேன். இப்ப டபுள் கிளிக் பண்றேன். Right. இப்ப பாருங்க ஏற்கனவே எழுதின கோடிங் கீழே போகுது. ரைட். கிளியர் பட்டன் வந்து ரெடியா நிக்குது. இந்த கிளியர் பட்டனை கிளிக் பண்ணினால் நம்பர் 1 நம்பர் 2 டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற இலக்கங்கள் கிளியர் ஆகும். உதாரணத்துக்கு நீங்க ஏடிஎம் மெஷின்ல you can see this. நீங்க பிழையான பாஸ்வேர்ட் அடிச்சிட்டீங்க அல்லது பிழையான தொகையை நீங்க அடிச்சிட்டீங்க, you have a clear button, கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பிழையான தொகை அழிஞ்சி திரும்ப கர்சர் பிளிங்க் ஆகும். நீங்க சரியான அமௌண்ட் என்ன செய்யலாம், என்ட பண்ணலாம். ரைட். டைமுக்கு கிளாஸுக்கு என்டர் ஆறீங்களா, நினைச்சு இந்த வெயிட்டிங் ரூம்ல இருக்குதாக்க. சோ அதுக்குரிய கோடிங் ரைட். இப்ப நாம ஒன்றை விளங்கிக் கொள்ளுவோம். ரைட். ரைட்.
திரும்ப சொல்ற பாருங்க. கிளியர் பட்டனை கிளிக் பண்ணினால் இந்த செலக்ட் ஆயிடும். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்பர் 1, டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்பர் 2, txt நம்பர் 1 அப்படித்தானே பேர் கொடுத்தீங்க. txt நம்பர் 2 அதே மாதிரி txt ரிசல்ட் இல்லையா? இந்த மூணுலையும் எந்த விதமான இலக்கங்களோ தரவுகளோ உள்ளீடு செய்யப்பட்ட தகவலோ இருக்கக்கூடாது. எல்லாம் கிளியர் ஆயிடும். Right? For that, what we can do இந்த கோடிங் பேட்டர்ன் இப்படித்தான் இருக்கு. Thanks. Right? Sub cmt underscore click இதுக்குள்ள n சப்புக்கு இடையில நாம எழுதணும். கேள்வி பேப்பர்ல விட தயாரிச்சிக்கிறார். டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு txt num1 ன்னு கொடுத்திருக்கார், txt num2 ன்னு கொடுத்திருக்கார். அடுத்தத லேபிள் எடுத்திருக்கார். நான் என்ன செஞ்சிருக்கேன் பிளேன் மூணையுமே டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். பேர் கொடுத்திருக்கேன் txt number1, txt number2, txt results. ரைட்? ஈக்குவல் ஒவ்வொன்றும் ஈக்குவல் டபுள் குவாட்டேஷன் போட்டோம் என்றால் எம்டி ஆகணும். ரைட்? எல்லா தகவலும் எம்டி ஆகணும்ங்கிறதான் நம்முடைய அர்த்தம். அதை விஷுவல் பேசிக்லி இப்படிதான் நாம கோடிங் எழுதுறோம். ரைட்? இதை நாம பார்ப்போம். ரைட்? கிளிக் பட்டனை கிளியர் பட்டனை கிளிக் பண்ணால் txt number1 equal double quotation txt number2 equal txt அடுத்ததுக்கு நாம result equal right. சரியா? விடையில கீழ txt num1 ன்னு கொடுத்திருக்கார். ஏன் சார் நம்பர் 1 ன்னு கொடுத்தார் என்ற சந்தேகம் வரப்படாது. நான் என்ன செஞ்சிருக்கேன், பேர் கொடுக்கின்ற பொழுது நம்பர் 1 ன்னு கொடுத்திருக்கேன். நம்பர் 1 ன்னு கொடுத்திருக்கேன். ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நம்பர் 2 ன்னு கொடுத்திருக்கேன். மூன்றாவது கேர்லி பேப்பர்ல லேபிள் எடுத்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் பாக்ஸாவே எடுத்து ரிசல்ட்ஸ் txt ரிசல்ட் ன்னு கொடுத்திருக்கேன். ரைட்? இப்ப so that's it. ஓகே, இப்ப நாம ரன் பண்ணுவோம். இதுல ஒரு உதாரணமா டைப் பண்றேன் 12, இதுல டைப் பண்றேன் 13. ரைட்? இப்ப கிளியர் பட்டனை கிளிக் பண்ணினால் இந்த 12 13 போகும். There is an invalid property running. So there's an error in my coding. Let me to check. txt number 1 பிள்ளைன்னு சொல்லுது. நான் ஏதோ பேர் கொடுத்ததுல பிள்ளை விட்டுருக்கேன். txt number 1. Let me check. Right? Space is the problem. We need use of property in certificate. Why? txt number 1, txt number 2, txt result. Something wrong.
space to make let me see. This is the coding. Sorry. Right. Dot txt. Dot text and type on dot text. Wait, I'll tell you. Txt text. Text. It will work. Right. Data. Something wrong. Txt. Right, let me to do like this. இதுதான் coding, right? இதை அப்டேட் பண்ணிட்டு கூகுள் கிளாஸ்ல ஷேர் பண்றேன். ரன் டைம்ல ஏதோ ஒரு எரர் ஒன்று வருது. அதே மெனக்கெடுக்கிற டைம் போயிடும். So this is the coding. Third question here, when we click on add button, calculate the total value of number 1, number 2 and put it in the label of results. Right. Third வந்து add button ன்னு சொல்லுது சக அடையாளம் விட்டது. இதை கிளிக் பண்ணினால் முதலாவது டெக்ஸ்ட் பாக்ஸ்லயும் ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸ்லயும் இருக்கிற நம்பரை கூட்டி இங்க ஒரு லேபிள்னு போட்டீங்க, நான் டெக்ஸ்ட் எடுத்திருக்கேன். மூணாவது டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வரணும். இதான் அதுல சாராம்சம். இன்னொரு விஷயம், இந்த கோடிங் எழுதுக்குள்ள ஏன் இப்படி எழுதுறேன்னு சொல்லி சொன்னால் txt number1 dot text, right? டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு மாத்திரம் எங்கட ப்ராப்பர்ட்டி வந்து வித்தியாசம். நேம் வந்து txt நேம், அதுல மாற்றம் இல்லை, ரைட்? டாட் டெக்ஸ்ட் எங்களுக்கு எது தெரியணும்? கேப்ஷன். ஆனா டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு மாத்திரம் கேப்ஷன் இல்லை, டெக்ஸ்ட்ன்றதை நான் பாவிக்கும், ரைட்? So therefore txt number1 dot text equal double quotation mean empty out. txt number2 dot equal dot txt equal
டபுள் குவாட்டேஷன் எல்லாமே கிளியர் ஆகணும்னு அர்த்தம். மூணாவது இருக்கார் எட் பண்ற எப்படின்னு. எட் பண்ற பட்டனுக்குரிய குவாட்டேஷன் கோடிங் வந்து இப்படி வரும். ரைட், இந்த மாதிரி இருக்கும். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், விஷுவல் பேசிக்ல வேரியபிள் என்ற ஒரு விஷயம் இருக்கு. வேரியபிள் டிஸ்கிரிப்ஷன், வேரியபிள் கான்ஸ்டன்ட். நீங்க மேத்ஸ்ல கூட படிக்கிறீங்களா? ரைட், வேரியபிள் சொல்றது மாறி. ஒரு தெரியா கணியம் எக்ஸ் எடுக்கியல், அதுக்கு பல பெறுமதிகளை நீங்க கொடுக்கலாம் இல்லையா? எக்ஸ் சமன் 12, எக்ஸ் சமன் 10 நீங்க கொடுக்கலாம். ரைட், இப்ப இது ஒரு 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 ஸ்டோரேஜ்ல வந்து டெம்பரரியா சர்வ் பண்ணி இருக்கணும். உதாரணத்துக்கு நாங்க பார்த்து கொடுங்க. இந்த கால்குலேட்டர்ல முதலாவது இலக்கத்தை நாம உள்ளீடு செய்யணும், இரண்டாவது இலக்கத்தை உள்ளீடு செய்யணும். அட் பட்டனை கிளிக் பண்ணினால் ரிசல்ட் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல விட தெரியும். கால்குலேட்டர் பாவிக்கிறாக்கள் எத்தனையோ ஆயிரம் பேர் இருப்பாங்க. முதலாவதுல எழுந்த மாதிரியே ஒரு நம்பரை கொடுக்கலாம், ரெண்டாவது நபர்ல எழுந்த மாதிரியான நபரை நான் கொடுக்கலாம். இந்த கால்குலேட்டர் பயன்படுத்துற இன்னொரு நபர் வேற இலக்கங்களை உள்ளீடு செய்யலாம். ஆகவே டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ன்றதுக்குள்ள வரக்கூடிய இலக்கம் மாறலாம், நபருக்கு நபர் மாறலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ங்கிறதுக்குரிய வருகின்ற நம்பரும் மாறலாம். ரைட், அதால இதை நம்ம சொல்றது வேரியபிள், மாறி. இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணு சொல்லுவாங்க விபில. ரைட், வேரியபிள் டிக்ளரேஷன். எப்படி அதை செய்யறேன்னு சொன்னா, டிக்ளேர் பண்ணி வச்சோம் என்றால் ரைட், அதுக்குள்ள வந்து ரன் டைம்ல என்ன நம்பர் போட்டாலும் அதை தூக்கி எடுத்து வச்சுக்கொள்ளும். விபியை க்ளோஸ் பண்ணா, சாரி, அந்த ப்ரோக்ராம் எக்ஸிட் பண்ணா அந்த மெமரி அழிஞ்சிடும். இப்போ நான் என்ன செய்யல பண்ணா, விபிட்ட ஒரு மெமரியில ஒரு ஸ்பேஸ்ல ஆக்கள் உள்ளீடு செய்யற நம்பர் முதலாவது நம்பர் 1 இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு எதை உள்ளீடு செய்யறாங்களோ அதை எடுத்து வை. திரும்ப ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு எதை உள்ளீடு செய்யறாங்களோ அதை எடுத்து வை. அட் பட்டனை கிளிக் பண்ணுன்ற பொழுது முதலாவது ரெண்டாவதையும் கூட்டி போடும். இன்னொரு நபர் வரார், அவர் முதலாவதுக்கு ஒன்று நம்பர் கொடுக்கார், ரெண்டாவதுக்கு இன்னொரு நம்பர் கொடுக்கார். ரைட், அட் பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது ரிசல்ட் அவருக்குரிய பெறுமதியை காட்டும். இப்போ இது மாறக்கூடியது. அதனால இதை நாம சொல்றோம் வேரியபிள் டிக்ளரேஷன் செய்யணும். ரைட், வேரியபிள் டிக்ளரேஷன் செய்யறதுக்கு ஒரு ஃபார்மட் இருக்கு. அந்த ஃபார்மட் தான் இந்த முதலாவது வசனத்துல இருக்கு. ரைட், நான் ஹைலைட் பண்றேன். டிம் என்ற ஒரு சொல் பாவிக்கணும். டிம், அப்படித்தான் வேரியபிள் டிக்ளரேஷன் செய்யணும். டிம்ங்கிறது ஒரு கீவேர்ட். டிம், அதுக்கு அடுத்ததாக வேரியபிளுடைய பேர். இங்க நமக்கு ஆர்ஆர்எல் எத்தனை நம்பர் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஒரு ஆங்கில எழுத்த அவர் என்ன செய்கிறார், நம்பர் 1 இலவு அடையாளங்கிறதுக்கு N1 போட்டிருக்கார். N1ங்கிறது ஒரு வேரியபிள் நேம். N2ங்கிறது ஒரு வேரியபிள் நேம். சம் என்பது ஒரு வேரியபிள் நேம். ரைட், ஆஸ் அங்கால வாரது டேட்டா டைப். டேட்டா டைப், ரைட், டேட்டா டைப் சம்பந்தமா ரைட். டேட்டா டைப் சம்பந்தமா this is data type. Data type, right? This is a keyword. Dim is a keyword. Keyword, right? This variable name, right? N1, N2, and sum is a variable name.
ரைட். முதலாவது வேரியபிளை டிக்ளேர் பண்றோம். இப்ப நம்ம கணினிக்கு அறிவுறுத்தல் செய்திருக்கோம். டிம்ங்கிறது ஒரு கீவேர்ட், வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னு அர்த்தம். n1 என்ற ஒரு தெரியா கணியம், n2 என்கிறது ஒரு தெரியா கணியம், சம்ங்கிறது தெரியா கணியமா எடுத்து அதை வேரியபிள் என்று எடுத்து மாறி அதுக்குள்ள வரக்கூடிய பெறுமதி மாறக்கூடியது என்பதனால அதை வேரியபிள் நம்ம எடுத்து வேரியபிள் நேம் ஆஸ் இன்டிஜர். இன்டிஜர் நீங்க டேட்டா டைப் டேட்டா பேஸ்ல படிச்சிருப்பீங்க, ரைட்? இன்டிஜர், ஸ்ட்ரிங், ரைட்? there are number of data type. அதுல என்ன தகவல் வரப்போகுதோ அதை நாம் என்ன செய்யறோம், அதனுடைய வகையை அங்கால டிக்ளேர் பண்ணும். ஆஸ் என்றதுக்கு அங்கால டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணும். உதாரணமா இது கணிப்போட தொடர்பட்டதால நாம் என்ன செய்யறோம், இன்டிஜர் போடுறோம், எண்ணாக போடுறோம், முழு எண்ணாக போடுறோம். ரெண்டாவது செல்வியம் ஏற்கனவே n1 சொல்லித்தானே இருக்கோம். அந்த n1 is equal, n1ங்கிறதுக்குள்ள என்ன வரும் என்றால் VAL என்ற ஒரு சொல் பாவிக்கிறார், மீன் வேல்யூ. txt number1.text, text box number1க்குள்ள வார வேல்யூ என்னவோ அதுதான் n1. n2 என்கிறது value of txt number2.text, right?